ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி. Hi friends, welcome to my channel Kalyan Vlogs and Cooking. இது அவல் பொரி, தென் கார்த்திகை பொரின்னு பேர். இதுக்கு 3 கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பால். அதுக்கு 1 கப்பு வெல்லம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் எள்ளை வறுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 ஏலக்காய் முணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சுக்கு பொடி, வெல்லம் சேர்ந்தது எல்லாத்துக்கும் சுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்குவோம். இதை சும்மா வெறும் சட்டியில் வெதுப்பி வச்சுருக்கேன். தேங்காயை மட்டும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்குவோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காயை அதில் வறுத்துக்குவோம். ஈரச்சத்து இருந்தால் பொரி நமக்கு போயிடும், அதனால் இதை மட்டும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையெல்லாம் பாகில் போட்டுக்கலாம். எள் வறுத்தாலும் வறுக்கமாக இருக்கும். நான் வெறும் கடையில் வறுத்து வச்சுக்குவேன். மற்றெல்லாம் பாகை வச்சுட்டு வடிகட்டிட்டு போட்டுக்குவோம். அன்றைக்கி பொரியாதான் போட போகிறேன். பாகு உருண்டையெல்லாம் விட்டுலாம். இது கொஞ்சம் ஈரச்சத்து போக வதக்கிட்டு காட்டுறேன். அது கையால் அது ஒன்றும் பண்ணல, ஒன்றும் மண் இல்லை. இங்கே தண்ணி அவசரப்படல. அதுவும் நானும் கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். கோயிலுக்கு டீ ஏற்றி போட்டுப்போம். இருக்கட்டும். பாருங்க, பதம் தக்காளி பதம் வந்துருச்சு. இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் வரணும். ஒரு நிமிஷம் நான் ஊற்றி பார்ப்பேன். இந்த உருட்டை வரணும்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். இது தக்காளி பதம் அப்படி சாப்பிட்டு பாலாக இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், சீக்கிரம் வந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கல் மாதிரி டங்குன்னு கேட்டுச்சுன்னா டங்கு போதும். அதான் பொரி உருண்டைக்கு அன்றைக்கி பொரியாக தான் பண்ணுறேன். கிண்டி விட்டு வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் எண்ணெய் விட்டுனீங்கன்னா எடுத்து உருட்டை வரணும். சரியா? உருட்டை வருதா? எப்படி கேட்குது வரணும். லேசாக கேட்குது. நல்லா கேட்டால் தான் சத்தம். இதுக்கு பொரி உருண்டைக்கு வெட்டி பார்ப்பேன் வருதானு. நான் பொரியாக தான் பண்ணுறேன். இன்னும் ஒரு நிமிஷத்தை போட்டு பார்ப்பேன். அது ஒரு நிமிஷம் விட்டுறணும். ஒரு செகண்டு கையில் எடுத்து விட்டு வருதாங்க. இப்போ இந்த கடலையெல்லாம் அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. இந்த பாருங்கள், இதில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், இப்போ பொட்டுக்கல்லையும் அதில் போட்டுக்கணும். எள் எல்லாம் போட்டேன். இப்போ பொரியும் போட்டு கிண்டிக்கலாம். தேங்காயும் அந்த பாகு போட்டணும். பொரி எனக்கு கிறிஸ்பாக தான் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா வறுத்துக்கோங்க. நல்லா பொறுபொருன்னு தான் இருக்குது. செஞ்சுட்டு இந்த பொரியும் அதில் போட்டுருவோம். சளிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் மண் இருக்கும், சளிச்சிருங்க. இதை நல்லா அப்படி கிண்டிடணும். ஒரு துணியில் பிடிச்சிக்கிட்டு கிண்டோட பொரியாகவும் வச்சுருக்கேன். உருட்டிட்டேன். சூடோட உருட்டணும். மழை நேரங்கும் சீக்கிரம் ஆறி போயிடுச்சு. இங்கே வேணால் இப்படியே நல்லாயிருக்கும். உதிரியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வச்சுட்டு அப்படி கொண்டாந்து வைக்கிறேன். ஊற்றி விட்டீங்கன்னா